குழந்தைகளே, இன்று நாம் பாலைவனத்திற்கு பயணம் செய்கிறோம். மணல் மலைகள், வெப்பமான சூரியன், தண்ணீர் இல்லாத வறண்ட நிலம், இதுதான் பாலைவனத்தின் உலகம். இத்தனை கடினமான சூழலில் எப்படி ஒரு விலங்கு வாழ முடியும் என்று யோசித்ததுண்டா? அதுதான் நம்முடைய நண்பன் ஒட்டகம். ஒட்டகத்தை பாலைவனத்தின் கப்பல் என்று சொல்வார்கள். காரணம், அது அங்கு வாழும் அற்புத திறமைகள் கொண்டது. பாலைவன மணல் எவ்வளவு சூடாக இருந்தாலும் ஒட்டகத்தின் பரந்த கால்கள் எளிதாக நடக்க உதவுகின்றன. சூரியன் எரித்தாலும் அது சோர்வடையாமல் அமைதியாக நகர்கிறது. ஒட்டகத்தின் முதுகில் இருக்கும் கூம்பில் தண்ணீர் இல்லை, அதில் கொழுப்பு சேமிக்கப்படுகிறது. அந்த கொழுப்பு உடலுக்குள் ஆற்றலாக மாறி பல நாட்கள் உணவு இல்லாமலும் அது வாழ உதவுகிறது. தண்ணீர் பாலைவனத்தில் அரிது, ஆனால் ஒட்டகம் ஒரே முறை நிறைய தண்ணீர் குடித்து பல நாட்கள் தாகமின்றி தாங்கிக் கொள்ளும். குடித்த தண்ணீரை உடலுக்குள் நன்றாகச் சேமித்து வைக்கிறது. மணல் புயல் வீசும் போது ஒட்டகத்திற்கு நீண்ட கண்முடிகள், மூடிய மூக்குத் துளைகள் இருக்கின்றன. அவை மணல் உள்ளே போகாமல் தடுக்கின்றன. அதனால் புயலிலும் அது பாதுகாப்பாக நிற்கிறது. மாலை நேரத்தில் பாலைவன வானம் அழகாக மாறும்போது ஒட்டகம் அமைதியாக ஓய்வு எடுக்கும். இதுதான் ஒட்டகத்தின் அதிசயம். குழந்தைகளே, எத்தனை கடினமான சூழல் வந்தாலும் நமக்குள் இருக்கும் திறமைகளை பயன்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒட்டகம் உண்மையிலேயே பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படுகிறது.